ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி இட்டுன்னு வந்துட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது கூட காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வேக விட்டிங்கனாவே போதும். அது வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு அதை அதில் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது நல்லா தொக்கானதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடணும். இதுதான் அந்த கீரை தொக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. நான் ஏன் இதை செஞ்சேன்னா, நார்மலாக கீரை கடைஞ்சோன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரி எப்படி கடைஞ்சா சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.